அன்பிற்குரிய பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, 3 தலைமுறைகளாக உங்கள் குடும்பம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறவர். ஐயா தமிழவேல் பி.டி. ராசன் அவர்கள் சென்னை மாகாணத்துக்கே முதலமைச்சராக இருந்தார். அண்ணன் பழனிவேல்ராசன் அவர்கள் சட்டமன்றத்திலே சபாநாயகராகவும் அமைச்சராகவும் மக்கள் பணியாற்றிய பெருமைக்குரியவர். 3ஆம் தலைமுறையை சேர்ந்த நம்முடைய மதிப்புக்குரிய பழனிவேல் தியாகராசன் அவர்கள் 2 தடவை ஏற்கனவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதோடு அமைச்சர் பதவியை வைத்து அதை சிறப்பாக வகித்து அனைவரின் பாராட்டிற்கும் உரியவராக திகழ்ந்து மீண்டும் உங்களை சந்தித்து வாக்கு பெறுவதற்கு வருகிறார். இதுதான் உண்மையான ஜனநாயகம். மக்களை தேடி வந்து வாக்கு கேட்டு பெற்று பதவியிலே அமர்ந்தாலும் சரி, மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவர் தொடர்ந்து செய்கிறார். அது அவருக்கு உரிய பண்பாடு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தினருக்கே உரிய பண்பாடு. அவருடைய பாட்டனார் காலத்திலிருந்து அந்த சீரிய பண்பாடு தொடர்ந்து வருகிறது. ஒரு பேரபாயம் இந்த தேர்தலிலே நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு பாசிச பேரபாயம் எல்லோரையும் விழுங்கி அழிப்பதற்கு காத்திருக்கிறது. அது ஒரு கட்சி, நாம் ஒரு கட்சி போட்டி போடுகிறோம் என்பது அல்ல. பாசிச பேரபாயத்தின் அடிகள் இந்த மண்ணிலே பதிய விடாமல் தடுக்க வேண்டிய கடமை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த கடமையை செய்ய நாம் தவறினால் நம்முடைய எதிர்கால சந்ததி நம்மை மன்னிக்காது. ஆகவே வரப்போகிற அபாயம் எத்தகையது என்பதை பற்றி எல்லாம் உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் வைத்துக்கொண்டு அந்த பாசிச பேரபாயத்தை இந்த மண்ணில் பதியாத ஒன்றும் விரட்டி அடித்து மதிப்புக்குரிய பழனிவேல் தியாகராஜன் அவர்களை வெற்றி வாகை சூடும்படி வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டுகிறேன். வணக்கம்.